திமுக டிஆர் பாலு, ஜெகத் ரட்சகன் எல்லாம் 1 லட்சம் கோடி திருடி வச்சிருக்கான். சாதாரண பிளாட்பார வாசிகள். டிஆர் பாலு சாதாரண பிளாட்பார வாசி, ஜெகத் ரட்சகன் மீட்டர் ரீடிங் எடுத்தவர் இந்த குராம்பேட்டையில் 1 லட்சம் கோடி வச்சிருக்காரு. தயாநிதி மாறா 26,000 கோடிங்கிறானுங்க. இப்படி பல ஆயிரம் கோடி வச்சிருக்கிறவங்க தான் பதில் சொல்றதுக்கு 1 வருஷம் கழிச்சு போய் முதல் கன்னி பேச்சுல கமல் எழுதி கொடுத்துருக்காங்க. ஏன் இதை திரும்ப சொல்றாங்க? நான் எல்லாம் பேசலைங்க, நீங்களே ஆளை வச்சு பேசி. ஏன் அவர் அப்படின்னு சொல்ல? இவர்கள் தான் திமுக தான் சிறுத்தைக்கு இவரோட சீட்டு கொடு, இவர்களுக்கு சீட்டு கொடுன்னு சீட்டு இத்தனை கொடுப்போம், நீ இவங்களுக்கு தான். நீங்க இன்னொரு பெரிய அதிர்ச்சி சொல்றேன். சாமி துரைன்னு ஒரு ஹைகோர்ட் ஓய்வு பெற்ற நீதிபதி விழுப்புரத்தில் நின்னார்ல, அவர் தான் கீழ்வெண்மணியில 41 பேர் மரணத்திற்கு கோபாலகிருஷ்ணன் நாயுடுவை ரிலீஸ் பண்ண ஆள் அவர் தான். அவருக்கு மிகப்பெரிய வரவேற்பு. 41 பேரை கொளுத்தி வீட்டுக்கு வருகிற பொழுது அவருக்கு மிகப்பெரிய வரவேற்பு திமுக அரசுல. அப்போ 11 லட்சம் நிதி என்பதை கம்யூனிஸ்டுகளை காணாமல் ஆக்குவதற்கு கருணாநிதி அண்ணாவும் யார்கிட்ட மிட்டா மிராசார் பண்ணையார் பூண்டியார் வாண்டையார் மூப்பனார்கிட்ட வாங்கின பணம் இன்னைக்கு வரைக்கும் மக்கள்கிட்ட போய் சேரவே இல்லை. இந்த தினமலம் தின வாந்தி எல்லாம் இந்த செய்தி மக்கள்கிட்ட கொண்டு போகவே இல்லை. இப்போ தலித்து மலந்துன்னு சொல்லி அடிக்கிறான், திண்ணியத்தில் வேங்க வயலில் உதைக்கிறான். எந்த பாதுகாப்பும் எந்த அரசியலும் இவர்களிடம் போய் சேரவே இல்லை. ஆனால் இந்த 4 எம்எல்ஏவும் ஒரு எம்பியும் திமுக வசம் போயிட்டான். நான் என்ன கேட்குறேன், சுருக்கமாக கேட்குறேன், 4 எம்எல்ஏ தொகுதியில் ஒரு எம்பி தொகுதியில் எத்தனை தலித் இளைஞர் பிடபிள்யூ கான்ட்ராக்டர், ஐவிஎஸ் கான்ட்ராக்டர், பஞ்சாயத்து போர்டு தலைவர், ஏன் திமுக அத்தனை பேர் இருக்கானா இல்லையா? இதெல்லாம் கட்சி நடத்துறது காசு தானே. இப்படி அடுத்த கட்ட நகர்வுக்கு எத்தனை தலித் இளைஞர்கள் பஞ்சாயத்து போர்டு கான்ட்ராக்ட் கொடுத்துருக்கீங்க, இல்லை ஐவிஎஸ் கான்ட்ராக்ட் கொடுத்துருக்கீங்க? நீங்கள் கர்நாடகாவில் தலித்துக்களுக்கு 7% ஒப்பந்த பணியை அவங்களுக்கு கொடுக்கணும். இப்படி ஒரு ஜீவோவே இருக்கு எங்க கர்நாடகாவில். இங்க அப்படி யாராவது தலித்து கொடுத்துருக்கீங்களா? அவன் பூரா மூட்டை தூக்கம் இருக்கு, வண்டி தூக்கம் இருக்கு, கோஷம் போடுறதுக்கு. கள்ளச்சாராயம் விற்கிறவன் யாரு? கள்ளச்சாரம் விற்கிறவன் மேல் சாதி, குடிக்கிறவன் தான் கீழ் சாதி. கள்ளக்குறிச்சியில் சாராயம் விற்கிறவன் உதயசூரியன் எம்எல்ஏ ஆளுதான் விற்கிறாங்க சாராயம். அப்போ இந்த அரசியலை அடுத்த கட்ட நகர்த்துவதற்கு இந்த 4 எம்எல்ஏக்களும் ஒரு எம்பிகளும் ஏதாவது நகர்த்தி இருக்கானு இல்லை. எல்லாம் திமுகவினுடைய பினாமியா போயிட்டாங்க. இதுதான் இப்போ அண்ணன் திருமாவுக்கு வருத்தம். என்னடா நம்ம உழைப்பு பூரா எப்படி அவர் அதை கையாள போறாருன்னு தெரியல. பொறுத்திருந்து பார்ப்பார்.